போடான போடா போடா மறுபடியும் தூக்கி தள்ளி விடுங்க மறியல் பண்ற போடா மறியல் போடா வரமா போடா வரமா போடா போடா வரமா போடா 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 போடான போடா போடா மறுபடியும் தூக்கி தள்ளி விடுங்க மறியல் பண்ற. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூர் பசுபதிபாளையத்தில் பெண்ணின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக கூறி கரூர் திருச்சி நெடுஞ்சாலையில் உறவினர்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மறியலில் ஈடுபட்டவர்களிடம் அநாகரிகமாக பசுபதிபாளையம் காவல் ஆய்வாளர் முத்துக்குமார் நடந்து கொண்டதாக புகாரானது எழுந்திருக்கிறது. என்ன நடந்தது என்ற முழு விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைப்பில் இருக்கிறார். பிரபாகரன் வணக்கம், முழு விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் கனிமொழி. கரூரை அடுத்த வெண்ணமலையைச் சேர்ந்த முருகராஜ் என்பவர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியைச் சேர்ந்த காவியா என்பவர் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பெற்றோர்கள் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு 2 பெண் குழந்தை உள்ளனர். திருமணத்துக்கு பின் இருவரும் சிறு சிறு பிரச்சனை இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் காவியா நேற்று மதியம் திடீரென வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இந்நிலையில் காவியாவின் உறவினருக்கு உடல்நிலை சரியில்லை காரணத்தால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளனர். அதைத் தொடர்ந்து உறவினர்கள் கரூர் வந்து சேருவதற்குள் காவியா இறந்துவிட்டதாக தகவல் சென்றுள்ளது. இதையடுத்து காவியாவின் உடலை பிரேத பரிசோதனைக்காக காந்திகிராம் அரசு மருத்துவமனையில் பிணவரையில் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் உறவினர்கள் வந்தும் காவியாவின் கணவர் மற்றும் அவரது உறவினர்கள் யாரும் மருத்துவமனைக்கு வராததால் காவியாவின் உறவினர்கள் சந்தேகமடைந்து சாவில் மர்மம் இருப்பதாக கூறி கரூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. தகவலிருந்து சம்பவ இடத்திற்கு வந்த பசுபாளையம் காவல் ஆய்வாளர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தியதால் கைகலப்பு ஏற்பட்டது. அதைத் தொடர்ந்து காவியாவின் உறவினர்களிடம் கரூர் நகர துணை கண்காணிப்பாளர் செல்வராஜ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய விசாரணை நடத்தப்படும் என வாக்குறுதி அளித்ததன் பேரில் உறவினர்கள் உடற்கூறு ஆய்வு செய்யும் இடத்திற்கு வந்தனர். இதனால் இப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரபாகரன்.